நிலமடந்த கெழொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திரைக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. For your kind support and guidance. With great pleasure, I present the annual report Phase 2 from August to January 2025 of the academic year 2024-25 as follows. Advanced CBSE Coaching Center for the academic year 2024-25 completed its annual award ceremony on the 4th August 2024 in Satyam Party Hall with distinguished guests. Both exam toppers were awarded and motivational programs were conducted with motivational speakers Dr. U. Sabura Banu Ma'am presided as the chief guest. On October 9, 2024, student talk show Nia Nana was conducted for grade 9 and 10 on the topic Is the current education system fit for survival? 27 students participated in it, which was split up into two groups. Dr. Alex Pandian presided as the judge of the event. On November 10, 2024, 20-over cricket game was conducted for grade 9 to 12 boys. 17 members participated in it and played well. Winner team and the man of the match was awarded with the trophy. Pre-board examinations was conducted for grade 10 and 12 from Jan 2nd to Jan 11th. 6 booklet answers were provided. Evaluation was done by the outside teachers and finally results were declared and discussed with their parents. By the way, grade 10 and grade 12 portions were started for the students of next academic year. We wish the coaching center to grow to greater heights in the upcoming year. Thank you. Of laughter and impressions. The talent of an amazing mimicry artist, Mr. Kanchi Kiruba, Vijay TV and Sun TV Kalapu over the RS Season 1 theme, ready to bring your favorite personalities to life right on the stage. A ride of voices, mannerisms and hilarious character portrayals. And maybe even try to guess who's who. Please welcome Mr. Kanchi Kiruba, known for their uncanny ability to capture the essence of the session. தீட்டுடைய வலிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்வாரு, வினை திட்டம் மற்ற எல்லா பிற உடல் வலிமையை விட மன வலிமை தான் உங்களுக்கு முக்கியம். தேர்வு நெருங்கிக்கிட்டு நெருங்க ஒரு பயம் வரும், அந்த பயத்தை விட்டுரு. தேர்வு நெருங்க ஒரு பயம் வரும், அந்த பயத்தை தூக்கி போட குப்பையாட்டம். உன்னால முடியும் முடியுமா என்பது முட்டாள்தனம், முடியும் என்பதே மூலதனம். அதுதான் முக்கியமான. புரியுதுங்களா? எழுச்சி மிக்க சிந்தனையோட இருங்க, அதுதான் சொல்ல வர. ஆனா நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க நின்று இந்த சென்டர்ல வந்து உங்களை சேர்த்து என் பிள்ளை என் மாணவி நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சென்டர்ல உங்களை சேர்த்து விடுறாங்களோ அந்த கனவையும் நீங்கள் மெய்யாக்க வேண்டும். வினையே ஆடவருக்கு உயிர் என்று சொல்லுகிறது தமிழ் இலக்கியம். போராடு முடிந்தவரை நீ போராடு. அதைத்தான் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். எனவே இந்த அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர்ல இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வேலைக்கு கூட போறோம். கூட்டலாமா? நல்லா ஒரு சின்ன ஒரு கிளாப் பண்ணலாமா? சைலண்டா சுகமா இருக்கீங்க. ஓகே, நம்முடைய அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர் குறித்து பேசுறதுக்கு ஒரு 3 முக்கியமான பிரபலங்கள் வர போறாங்க. அவங்க மூணு பேருமே தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க. அந்த 3 பேருமே கலைத்துறையில் இருந்தவங்க. அழகா எவ்வளவு ஒற்றுமை பாருங்க சார். அவங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. 3 சிஎம்ஓ கலைத்துறையில் இருந்தவங்க. 3 பேருமே இப்ப இல்லை. அந்த 3 பேரு நம்முடைய அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டருக்கு வந்து உங்களே எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம் கணக்கு போடுறீங்களா? ஒரு கணக்கு நல்லா இருக்குல்ல? சுமார் அண்ணன் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சரிப்பா, அன்பான மாணவர்களை வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து பாருங்க. இன்னும் மட்டும் கொஞ்சம் வாங்க.
முதல்வர். சூப்பரா இருக்கு இந்த வார்த்தை. முதல்வர் கண்ணாடி போட்டாவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. அன்பான அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர் மாணவர்கள் இந்த கோச்சிங் சென்டர் நீங்க படித்ததெல்லாம் மறந்துடாம தேர்வு நேரத்தில் நல்லா படிச்சு மனம் சோர்ந்துடாம வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும்னு உங்களை எல்லாரையும் மனதார வாழ்த்துகின்றேன். இந்த பயிற்சி மையத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மாணவிகளே, என்னுடைய மாணவர்களே, வாழ்ந்திட வேண்டும், உயர்ந்திட வேண்டும், பண்பட வேண்டும் என்றால் நாம் படித்திட வேண்டும். அடியார செல்வமாகிய இந்த கல்வி செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்திட உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். தமிழ் இலக்கியம் போல சிரித்து வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். என் அன்பு மாணவிகளே, என் அன்பான மாணவர்களே, ஒரு தாய் உள்ளத்தோடு நான் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். இந்த அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டரில் நீங்கள் சேர்ந்து படித்து பல பயன்களை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற தாயாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படித்திட வேண்டும். படிப்பீர்களா? ஏன் சத்தத்தை வரவில்லை? படிப்பீர்களா? படித்ததை எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்த்தீர்களா? மகிழ்ச்சி இல்லையா? இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு ஆக்டர் இங்க நிற்கிறாரு, பல ஆக்டர்ஸ் தான் இங்க வர போறாங்க. அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர் எதனால பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வாயால சொல்ல போறாங்க. சரி, இதை யார் நெறிப்படுத்த போறது, யாரு காம்பேரிங் பண்ண போறது, யாரு அட்டண்டன்ஸ் போட போறது அப்படின்னு நாம் பார்த்தா நம்முடைய பட்டிமன்ற நாயகர் சாலமன் பாப்பையா அவர்கள் தான் இங்க நடுவராக இருக்கின்றார். ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வரப்போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நாம் பார்க்கலாம். முதல்ல நம்முடைய ஐயாவை சாலமன் பாப்பையா ஒரு கை தட்டி வர வச்சிடலாமா? அருள் தலைவர்களே, வணக்கம் ஐயா. இங்கிட்டு மறைமலை நகரிலே ஒரு சிறப்பான கோச்சிங் சென்டர் நம்ம சாரு நடத்திட்டு இருக்கு. அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர்ல மகிழ்ச்சியா இங்கு குழந்தைங்க சிபிஎஸ்இ கோச்சிங்க்கு அங்கிட்டு போகலாம இங்கிட்டு போகலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். இங்க வந்து சேருங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவோமா? யார் யாரு? விரு சக்கரவர்த்தி, எங்கே போனீங்க? வாங்க. இங்க அட்வான்ஸ் சிபிஎஸ்இ பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வணக்கம் ஐயா. உண்மையிலே உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டரை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஒபீடியன்ட்டா சந்தோஷமா இருக்காங்க. ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் யூ. வரட்டுங்களா ஐயா? நன்றி, வணக்கம். அருள்வே வாங்க. கே பாக்கியராஜி சாரு, இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உண்மையே இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளைங்களாம் நேரத்தை வீணாக்காம நல்லா படிச்சாங்கன்னா இன்னும் நல்லா வருவாங்க. ஆகவேதான் எங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே அது மனசுல அவங்க பேரண்ட்ஸோட மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். எனவே கண்டிப்பா வருவாங்க. மகிழ்ச்சி. அங்கிட்டு போகலாம். அவங்களே அது யாரு? நவரச நாயகன் கார்த்திகாயா. வாங்க, இங்கிட்டு வாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நவரச நாயகன் கார்த்திகா வாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது நான் என்ன சொல்றேன் இதை பாத்தீங்க. இங்க பாருங்க, இந்த அட்வான்ஸ் சிபிஎஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் அங்கே இங்க தேடி அலையாம யாரே நம்மளுக்கு சூப்பரா தயாரிப்பு கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால கௌரவம் இது என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனவே நல்லா இந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சார் வாங்கி கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ் தான் நல்லா படிக்கும். படிச்சுட்டு ரீட் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ பாய்.
வாங்க கவுண்டமணி சார், நீங்க என்ன சார் இந்த பிள்ளைங்க சொல்ல வரீங்க? அண்ணன்மார்களே, அக்காமார்களே, ஐயா அம்மாடிய, இந்த அட்வான்ஸ் சிபிஎஸ்இ சென்டர்ல எல்லா குழந்தைகளையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த குழந்தைகளாம் நல்லா படிச்சாங்கன்னா நல்லா வருவாகுமோ? அதே நேரத்தில் நான் சொல்லல, எனக்கு பின்னால ஒருத்தர் சொல்லுவாரு, ஐயா வரட்டுங்களா, உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். மிக எளிமையான கட்டணம், ஃபீஸ் டீடைல்ஸ் இவங்க ரொம்பலாம் கஷ்டப்படுத்தாவே, நீ அங்கேயும் இங்கே போகாத. ஒன்று சொல்லட்டுமா? An administrative action that move the ball forward. Yes, it's time to give the students of grade 10 and 12 with the stationery materials. I request our correspondent sir to issue the materials. Come forward. Wish that I could cough out my emotions in a healthy manner and just become the right person that actually matters. Every Two day, photos they for day 10 drive and my car to my little job. I find some peace in the stations that I throw on. But I wish there was a song with your name as the title. I wish there was a song Does everyone receive their as the title. Honorable Chief Guest, respected correspondents, sir, teachers, and my friends. Today, I take this opportunity to put all my gratitude in the form of words. First of all, I would like to thank our correspondent, sir, Mr. A. Sheikh Dawood, for giving me this opportunity to speak on this auspicious occasion. And it is a matter of honor for me. On behalf of the entire coaching center, I would like to thank the Honorable Chief Guest because our center's program cannot be completed without your presence and inspiring words. Sir, your words have inspired the students. We are fortunate enough to be backed by our correspondent sir. He has always been a constant support and a great source of encouragement. I thank you from the bottom of my heart. Also, I want to express my heartfelt gratitude to all the guests present over here. I would also like to thank our correspondent sir for organizing this grand function for us. I once again thank everyone who invited us and gave a charming farewell for us. Thank you.